இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கை, கரூர் மக்களுடைய கோரிக்கை, கரூரில் நடந்த மிகப்பெரிய அந்த சோகத்தில் இருந்து மீண்டு வந்த சில பேருடைய கோரிக்கை, விஜயை கைது செய், விஜயை கைது செய் என்பதுதான். கரூர் மக்களின் கோரிக்கை மட்டுமல்ல, சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையும் அதுவாக தான் இருக்கின்றது. விஜயை கைது செய் என்று. நேற்றே சம்பவம் நடந்த அன்று இரவே நடிகை ஓவியா விஜயை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். இது எல்லாமே விஜயை குறித்து சொல்லி கொண்டிருக்கின்ற, அவர் மீது கோபமோ அவர் மீது ஆத்திரமோ அல்ல. அவரால் 41 பேர் உயிரிழக்க நேர்ந்தது. அதில் பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயது முதிர்ந்தோர்கள் என்று 41 பேர் உயிரிழக்க நேர்ந்தது. அதனால்தான் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கின்றது. அவர் செய்த மிகப்பெரிய தவறுகள் உங்களுக்கே தெரியும். நேரம் கடந்து வந்தது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடந்து வந்தது. அதனால் கூட்டம் சேரட்டும் என்று கூட்டம் அதிகமாக சேர அங்கு இருக்கின்ற மக்களுக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்கவில்லை அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள். குடிக்க தண்ணீரோ ஒரு வசதியோ எந்த வசதியும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு பஸ்ஸை நடு ரோட்டில் நிப்பாட்டிவிட்டு இவர்கள் பேசி கொண்டிருந்தால் அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்து அந்த நெருக்கடியில் பல பேர் மூச்சு திணறி உயிரிழக்க நேரிடுகின்றது. அவர் தாமதமாக வந்தது ஒன்று, தாமதமாக வந்ததோடு உயிரிழந்த 30 பேர் உயிரிழந்து விட்டார்கள் விஜய் சார் என்று சொல்லியும் கூட அதை காதில் வாங்கி கொள்ளாதது போல விமானத்தில் ஏறி வேகமாக சென்னைக்கு ஓடி சென்றது. அவர் தைரியம் இல்லை. உங்களுக்காக தானே இந்த கூட்டம் வந்தது. விஜய் சொன்னதனால் விஜயை பார்க்க வேண்டும் என்று தானே இந்த கூட்டம் வந்தது. அதில் குழந்தைகள் அழைத்து வந்தது எல்லாம் அவருடைய தவறானாலும் கூட குழந்தைகளை வீட்டில் விட்டு வர முடியாது. அதனால் குழந்தைகளை தூக்கி வந்திருக்கிறார்கள். வேடிக்கை பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்றுதான் வந்தார்கள். ஆனால் இந்த எவ்வளவு பெரிய விபரீதம் நடக்கும், உயிரிழக்க நேரும் என்று யாருமே எதிர்பார்த்ததில்லை, விஜயும் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, கூட்டத்தை அதிகப்படுத்தி ஒரு முட்டுச்சந்துக்குள் நின்றிருப்பது போல அந்த சாலையில், குறுகிய ஒரு சாலைக்குள் ஒரு எங்கு பார்த்தாலும் மரத்தின் மீது இதன் மேலும் ஏறி நின்று கீழே விழுந்து சில பேர் விழுந்திருக்கின்றார்கள். சில பேர் சாக்கடையில் விழுந்து செத்திருக்கின்றார்கள். நெருக்கி சில மூச்சுத்திரை பேர் செத்திருக்கின்றார்கள். இதெல்லாமே ஆம்புலன்ஸ் வரவழைத்து, பல பேர் பின்பக்கம் ஆம்புலன்ஸ் வரவழைத்து இவர்களை ஏற்றுக்கொண்டிருக்க இதை ஒன்றுமே தெரியாதது போன்று சில பேர் ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, கூட்டத்தை கலைக்க வந்தது என்று தற்கூரித்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக விஜயை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணம், அவரால் 41 பேர் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. இன்னும் சில பேர் கவலைக்கிடமாக கிடக்கிறார்கள். இவர்களும் சேர்ந்தால் 50, 60 தாண்டும் போலிருக்கிறது. அப்படி தாண்டக்கூடாது என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அதாவது புஷ்பா படத்தை தியேட்டரில் வந்து பார்ப்பதற்காக அல்லு அர்ஜுன் வந்ததனால் கூட்டம் மிகப்பெரிய அளவில் அந்த தியேட்டர் வாசலில் கூட்டம் சேர்ந்தது. அதனால் ஒரு பெண்மணி இறந்து போனார். அந்த பெண்மணிக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அல்லு அர்ஜுன் அறிவித்தார். அதோடு அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் பார்த்து கொள்வதாகவும் அவருடைய குழந்தையை படிக்க வைப்பதாகவும் அவர் வாக்குறுதி கொடுத்தார். அப்படி இருந்தாலும் கூட ஒரே ஒரு பெண்மணி இறந்ததற்காக அல்லு அர்ஜுனாவை ஆந்திர அரசாங்கம் கைது செய்து 1 வாரத்திற்கு மேல் கைது செய்து வைத்திருந்தது. ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் 40 பேர் விஜயின் இந்த கூட்டத்தால் விஜயால் 41 பேர் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. இதற்கு நிவாரண தொகையாக விஜய் 20 லட்சம் அறிவித்திருந்தாலும் கூட 41 பேர் இழக்க செத்துப்போக 40 பேர் செத்துப்போக காரணமாக இருந்த விஜயை இன்னமும் தமிழ்நாட்டு அரசு கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஏன் என்பதுதான்
சமூக ஆர்வலர்களும் கரூரை சேர்ந்த பொதுமக்களும் கேட்கும் கேள்வி. காரணம் என்ன? விஜய் பிஜேபியை சேர்ந்தவர், பிஜேபியின் ஆதரவு பெற்றவர். அதனால்தான் தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்ய தயங்குகிறதா என்று தெரியவில்லை. ஆடிட்டர் குருமூர்த்தியின் ஆலோசனைப்படி விஜய் செயல்படுகிறார். அவருடைய வேலை இங்கு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது. அதுதான் செய்திருக்கின்றார் விஜய். அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் 41 பேர் செத்துப்போக காரணமாக இருந்த விஜயை ஏன் இன்னமும் கொலை செய்ய 41 பேர் இறந்து போக செத்துப்போக காரணமாக இருந்த விஜயை ஏன் கைது செய்யப்படவில்லை? அவர் கைது செய்யப்படுவாரா என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கேள்வியாகவும் கரூரில் இருக்கின்ற மக்களின் கேள்வியாகவும் இருக்கின்றது. அல்லு அர்ஜுனா இவரை விட பெரிய நடிகர் என்று சொல்ல முடியாது. அவரும் விஜயை போல ஒரு பெரிய நடிகர் தான், மாஸ் ஹீரோ தான். விஜயை விட அதிகமான சம்பளம் வாங்குகிறவர், 300 கோடி சம்பளம் வாங்குகின்ற அல்லு அர்ஜுனாவையே ஒரே ஒரு பெண் இறந்ததற்காக சிறையில் தள்ளினார்கள் ஆந்திர அரசு. ஆனால் இங்கு 41 பேர் இறந்த பிறகும் கூட விஜயை விஜயை வெளியே விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இந்த அரசாங்கம் என்று சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் செய்தது மாபெரும் தவறுதான். மக்களை கூட வைத்ததும் அந்த மக்களை கண்டுகொள்ளாமல் சென்னைக்கு ஓடியதும் மிகப்பெரிய தவறு. உங்களை பார்க்க வந்த மக்கள், சின்னஞ்சிறு குழந்தைகள், வாலிபர்கள், வயதிகர்கள், இவர்களெல்லாம் இறந்திருக்கின்றார்கள். அங்கு நீங்கள் திருச்சியில் தங்கியிருந்து அவர்களை ஒரு வார்த்தை பேசியிருந்தாலே போரும். அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் சென்னைக்கு ஓடி போய் அங்கிருந்து அறிக்கை விடுவது என்பது எவ்வளோ பெரிய கேவலமான செயல், எவ்வளோ மிகப்பெரிய தப்பான மிகப்பெரிய குற்றமான செயல், மிகப்பெரிய தவறு. உங்களை நம்பி வந்த மக்களுக்கு நீங்கள் செய்த மிகப்பெரிய துரோகம். உங்களை நம்பி உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற இதுதான் துரோகமாக இருக்கின்றது. துரோகமாகத்தான் இது இருக்கின்றது. சரி, உங்களை நம்பி ஆட்சி கொடுத்தால் என்ன லட்சணத்தில் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. விஜய் அவர்களே, தயவு செய்து கரூருக்கு சென்று மக்களை பாருங்கள். அவர்களுடைய நலத்தை விசாரியுங்கள். அவர்களுக்கு தேவையானது செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், மக்களால் கொண்டாடப்படுவீர்கள். அதற்கு முன்பு தமிழக அரசு விஜய் மீது தக்க நடவடிக்கை எடுங்கள், பயப்படாமல் எடுங்கள் என்றுதான் சமூக ஆர்வலர்களின் சார்பாக கேட்கப்படுகின்ற கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.